முதலமைச்சர் விஜய் திடீர் ராஜினாமா. திடீரென விஸ்வரூபம் எடுத்த சிபிஐ வழக்கு. மிகப்பெரிய சிக்கலில் சிக்கிய தவேக ஆட்சி. மறுதேர்தல் நடத்த உடனடி உத்தரவு. தமிழகம் எதிர்பாராத திருப்பம். அதாவது தமிழக முதல்வராக விஜய் அவர்கள் பதவியேற்று தமிழகத்தில் தற்போது வரை கலவையான விமர்சனங்களை கொண்ட ஆட்சியைத்தான் நடத்தி வருகிறார். இவர் சொன்னதை எதுவுமே செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு ஒருபுறம் இருந்தாலும் சொன்ன விஷயங்களை சிறிது சிறிதாக செய்து கொண்டிருக்கிறார் என்ற ஆதரவு குரல்களும் இவருக்கு ஆதரவாக வந்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து 6 மாத காலம் கழித்த பிறகுதான் இவரது ஆட்சி பற்றிய குறைகளை கூற வேண்டுமே தவிர அதற்கு முன்பு எந்த ஒரு புகார்களும் எழுப்புவது என்பது அரசியல் நாகரிகம் கிடையாது என்றும் சொல்லப்படுகிறது. அதனாலேயே இவரது ஆட்சி பற்றி பெரும்பாலான விமர்சனங்கள் தவிர்க்கப்பட்டு வருகிறது. அதே சமயம் தவேக ஆட்சி என்பது பெரும்பான்மை இடங்களை பிடித்து தமிழகத்தில் அமைந்த ஆட்சி கிடையாது. தொங்கு சட்டமன்றமாகத்தான் திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவை பெற்று தவேக தமிழகத்தில் ஆட்சியை அமைத்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது குறித்து சமீபத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினும் கூட விரைவில் தமிழகத்தில் மறுதேர்தல் வரலாம் என்றும் அதற்கு திமுக நிர்வாகிகள் அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் என்றும் ஓப்பனாகவே திமுக தலைவர் ஸ்டாலின் பேசியிருந்தார். இந்த நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலின் சொன்னது கிட்டத்தட்ட உண்மையாகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆமாங்க, அதற்கு காரணம் விஜய் கட்சி தொடங்கி தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த போது கரூர் விவகாரத்தில் என்ன நடந்தது என்பது பலரும் அறிந்ததுதான். அந்த கரூர் விவகாரத்தில் நிறைய உயிர்கள் பலியானது. அதன் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. இப்போது நடத்தப்பட்டும் வருகிறது. இதில் உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு கட்டாயம் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்று பல எதிர்ப்பு குரல்களும் எழுந்து வந்த நிலையில் அதற்கான தீவிர விசாரணையில் சிபிஐ இறங்கி வந்தது. அதன் தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி மற்றும் முதலமைச்சர் விஜய் உள்ளிட்ட முக்கியமான தலைகளிடமும் விசாரணை நடைபெற்றது. இந்த நிலையில் அந்த விசாரணை இப்போது இறுதி கட்டத்தை எட்டிவிட்டதாகவும் தெரிகிறது. அதுவும் இந்த சிபிஐ விசாரணையின் முடிவில் முதலமைச்சர் விஜய்க்கு எதிரான முக்கியமான ஆதாரங்கள் சிக்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஒருவேளை விஜய்க்கு எதிராக வலுவான ஆதாரங்கள் இந்த கரூர் விவகாரத்தில் இருக்குமே ஆனால் விஜயின் முதல்வர் பதவி கூட தற்காலிகமாக ராஜினாமா செய்ய வைக்கப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அந்த அளவுக்கு விஜய்க்கு எதிரான மிக மிக வலுவான காரணங்கள் இந்த கரூர் விவகாரத்தில் இருப்பதாகவும் சிபிஐ வட்டாரத்திலிருந்து தகவல்கள் கசிந்து வருகிறது. அப்படி ஒருவேளை இந்த கரூர் விவகாரத்தில் உண்மையிலேயே முதலமைச்சர் விஜய்க்கு எதிரான ஆதாரங்கள் இருக்குமே ஆனால் கண்டிப்பாக தவேகவின் ஆட்சியும் தமிழகத்தில் திடீரென முடிவுக்கு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி முடிவுக்கு வரும் பட்சத்தில் உடனடியாக தமிழகத்தில் மறுதேர்தல் நடத்தப்படுவதற்கும் பிரகாசமான வாய்ப்புகள் தெரிகிறது. ஆகவே இவ்வளவு நாள் சாந்தமாக இருந்த இந்த கரூர் விவகார பிரச்சனை இப்போது விஸ்வரூபமாக உருவெடுத்து முதலமைச்சர் விஜய்க்கு புதிய சிக்கலை உருவாக்கியிருக்கிறது. சரி, நீங்க சொல்லுங்க, இப்போது இந்த கரூர் விவகாரத்தால் தவேக ஆட்சி கலைக்கப்பட்டு மீண்டும் தமிழகத்தில் மறுதேர்தல் நடந்தால் அதில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.